தமிழகத்தில் மணல் வியாபாரம் என்றால் அனைவரும் ஒருவரைத்தான் காட்டுவார்கள். அதிமுக காலத்திலும் திமுக காலத்திலும் மணல் வியாபாரத்தில் கோலோச்சி வந்த அந்த நபரை அமலாக்கத்துறை டார்கெட் செய்துள்ளது. பல ஆயிரம் கோடிகள் சம்பாதித்துள்ளார் அந்த மன்னர் பெயர் கொண்ட அந்த நபர். இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் ரேடாரில் சிக்கியது, ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சியில் வேட்பாளராக களமிறக்கியது என அந்த மன்னர் பிரமுகர் மீது ஆட்சி மேலிடத்தில் பெரிய அளவில் அதிருப்தி உருவாகிவிட்டது. அதனால் இனி மணல் விவகாரங்களில் அவர் தலையீடு இருக்கக்கூடாது என்று கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டதாம் மேலிடம். மன்னர் பிரமுகருக்காக எவ்வளவோ முட்டி பார்த்திருக்கிறார் அறிவாலய பெரியவர். ஆனால் சின்னவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையாம். மேலும் வேலூர் மாவட்டத்தை கைக்குள் வைத்திருக்கும் அந்த அறிவாலய பெரியவர் தலைநகர் சுற்றுவட்டார தொழிலையாவது அவரிடம் கொடுங்கள் என கேட்டிருக்கிறார். அவரின் எந்த முயற்சியும் ஈடுபடவில்லை. இதில் அப்செட்டான மணல் மன்னர் பிரமுகர், நான் என்ன தவறு செய்தேன், அறிவாலயத்திற்கு விசுவாசமாக இருந்தது தவறா என அறிவாலய பெரியவரிடம் புலம்பி தள்ளிவிட்டாராம். பெரியவரின் மற்றும் அறிவாலயத்தின் முதலீடுகள் அத்தனையும் தெரிந்த ஒரே ஆள் மன்னர் பிரமுகர் தானாம். அதனால்தான் அவரை முழுவதுமாக கடற்றிவிட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது ஆளும் தரப்பு. அது மட்டுமில்லாமல் அமலாக்கத்துறையும் டார்கெட் செய்துள்ளதால் விழிபிதுங்கி நிற்கிறது அறிவாலயம். இருந்தாலும் மற்றோர் அமைச்சர் தரப்போ மகிழ்ச்சியில் இருக்கிறதாமே. வருகிற லாபத்தை தலைமையோடு பகிர்ந்து கொள்பவர்களுக்கு எப்போதுமே தனி மரியாதை தானே. சமீபத்தில் அரசு நல திட்டங்களுக்கு கொங்கு பகுதிக்கு சென்றிருந்த முன்னாள் முதல்வரின் மகன் இந்த பகுதியில் இருக்கும் 25 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை தேடித்தர வேண்டியது உங்கள் பொறுப்பு என அந்த அமைச்சருக்கு கட்டளையிட்டாராம். அதோடு கொங்கு பகுதியில் இருக்கும் 3 மாவட்டங்களின் கட்சி வரவு செலவுகளை எல்லாம் நீங்களே பார்த்து கொள்ளவும் அனுமதித்திருக்கிறாராம். அதன் ஒரு பகுதியாகத்தான் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கே கொசுவலை மாவட்டத்தின் மொத்த மணல் வியாபாரமும் அளிக்கப்பட்டிருக்கிறதாம். இதனால்தான் அவருடைய ஆதரவாளர்கள் ஏக குஷியில் இருக்கிறார்களாம். இந்த நிலையில்தான் மணல் மன்னர் பெயர் கொண்டவர் தனியாக சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளாராம். மேலும் அடுத்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 6 படங்களை தயாரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அனைத்து படங்களும் தேசிய சிந்தனை திராவிட மாடலை எதிர்த்துதான் படங்களை உருவாக்க உள்ளாராம். இதில் பல முக்கிய நடிகர்களை பெரும் தொகை கொடுத்து நடிக்க வைக்க உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. ரெட் ஜெயண்டின் பிடியில் தமிழக விநியோகம் இருந்தாலும் மணல் மன்னர் படங்களை தடுத்தால் ஆளும் தரப்பின் தலைமைக்கே சிக்கல் ஏற்படும் என்பதால் தற்போது சின்னவர் தரப்பு கடுப்பில் உள்ளதாம். ஊனானை பிடித்து வேட்டிக்குள் விட்ட கதையாக மாறியுள்ளது ஆளும் தரப்பின் நிலைமை. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.